அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி கோபி ராதிகா பேசுன நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த கையோட நம்ம பாக்கியா ஒரு பக்கம் அவங்கள கூட்டிட்டு போய் தாத்தா முன்னாடி நிற்க வச்சிடுறாங்க. தாத்தா ஒரு பக்கம், என்னாச்சு ஈஸ்வரி, ஏன் நீ அவனை நம்பி போன? அவனோட புத்தியை நீ பார்த்து அவங்க கூட போனதுனால உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரிக்கு ஆறுதலாக கூறுற மாதிரி பேசி முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனது ஈஸ்வரி எதுவுமே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து நம்ம பாக்கியா அவங்களுக்காக கஞ்சி கொண்டு வந்து, அத்தை இதையாச்சும் குடிங்க, எதுவுமே சாப்பிடாம இருப்பீங்கல்ல, இதனால தான் நீங்கள் ஒரு மாதிரி இருந்திருக்கீங்க, எனக்கு நீங்கள் இருந்த நிலைமையே சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் எனக்கு யோசனையாகவே நான் உட்காந்துட்டு இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் கூட போகல, கடைசியில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து ஈஸ்வரிக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. கூடவே நம்ம இனியா ஒரு பக்கம், பாட்டி டேடி இவ்வளோ மோசமாக பேசியிருப்பார், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவர் எப்பவுமே உங்கள் மேலே பாசமாக தானே இருப்பார், ஆனால் ஏன் அப்படி பேசினாரு அப்படின்னே ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க பக்கத்துக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் எல்லாரும் ஆறுதல் சொன்னாலும் அந்த ஸ்பாட்ல இருந்து நம்ம அனுபவிச்ச வழியை நம்ம ஈஸ்வரியால் மறக்க முடியாமல் ரொம்பவே தவிச்சு போய் உக்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம தாத்தா கிட்ட ஒரு பக்கம், கடைசி வரையும் நான் எந்த தப்பு பண்ணல அப்படிங்கிறதே கோபி புரிஞ்சுக்காம நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு கோபி நினச்சிக்கிட்டு இருக்கானே, என்னால் இது தாங்கிக்கவே முடியலைங்க, இதை நம்பவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஈஸ்வரி. இதை பார்த்து நம்ம பாக்கியம் வந்து, அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்கும், மற்றபடி உங்களை தப்பு சொல்லணும்னு அவரும் நினச்சிருக்க மாட்டார்ல, எப்பவுமே உங்கள் மேலே பாசமாக தானே இருப்பார், அதனால நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க, ஏதாச்சும் சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே தாத்தா ஒரு பக்கம், ஈஸ்வரி அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படியோ அவங்களோட வாழ்க்கை எப்படியோ போயிட்டு போகுது, இதுக்கப்புறம் நீ அவங்க விஷயத்தை பற்றி எதை பற்றி யோசிக்காத, நமக்கு நம்மளோட உடம்பு தான் ரொம்ப முக்கியம், நம்மளை தங்க மாதிரி தாங்குற பாக்கியா இருக்கிறப்ப நீ எதுக்காக அவனை நினச்சி வருத்தப்படுற, பாக்கியா மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைக்க நாம் தான் கொடுத்து வச்சுருக்கணும், இவளுக்கு இருக்கிற அக்கறையும் நம்பிக்கையும் கூட உன் பிள்ளைக்கு இல்லை, இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஒரு பக்கம் ஈஸ்வரிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் அட்வைஸும் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி ஓரளவுக்கு சமாதானம் ஆனாலும் அவங்க மனசு முழுமையாக திருப்தி அடையிறதுல காரணம் நம்ம புள்ள நம்மளை சந்தேகப்பட்டுட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இதிலேருந்து எப்படி நம்ம ஈஸ்வரி மீண்டு வர போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.